ஜென்மஸ்தானத்தில் இருந்து 6ஆம் பாவத்தில் சனியும் ராகு பகவானும் இருக்காங்க. ஜென்மஸ்தானத்தில் இருந்து 10ஆம் பாவத்தில் குரு பகவான், 12ஆம் பாவத்தில் கேது பகவான். கொஞ்சம் கஷ்டமான காலமாகவும், குறிப்பாக பதவி உயர்வு போன்ற சில விஷயத்தில் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கும், அது மாதிரி 12ஆம் பாவத்தில் கேது இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மோட்சத்தை அடைவாங்க அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கூற்று. புதிய வகையான கர்மாக்களை அவங்களால ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அகாமி கர்மா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய ஞானிகளுக்கு, பெரிய மகான்களுக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்துடன் கேது சம்மந்தப்பட்டு இருப்பார். இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ கோச்சார ரீதியாக 12ல் கேது போயிட்டுருக்காரு இல்லைங்களா. இந்த 12ல் கேது என்னத்தங்க செய்வார்? உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே இருக்காருங்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும். 2026 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து 10ஆம் பாவத்திலிருந்து 11ஆம் பாவத்துக்கு வராரு. இந்த 11ஆம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம். அதனால் சொந்த வீடு வாங்கணும், சொந்தமாக ஒரு வாகனம், புதிய வாகனம் வாங்கணும், உல்லாசமான ஒரு கார் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரியே ஒரு ஆசைகள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அபிப்பிராயத்தையும் குரு பகவான் உங்களுக்கு செஞ்சு வைப்பார். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இப்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது எப்போ ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத கவனிப்போம். அதாவது ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்போ ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கப் போகுது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கன்னி ராசிக்காரங்களை கவனிச்சிங்க அப்படின்னா, ஜென்மஸ்தானத்தில் இருந்து 12ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் போயிட்டுருக்காரு. ஜென்மஸ்தானத்தில் இருந்து 6ஆம் பாவத்தில் சனியும் ராகு பகவானும் இருக்காங்க. ஜென்மஸ்தானத்தில் இருந்து 10ஆம் பாவத்தில் குரு பகவான், 12ஆம் பாவத்தில் கேது பகவான். நிறைய கிரகங்கள், 9 கிரகத்தில் மற்ற கிரகங்களை விட முக்கியமாக நம்ம சொல்கிறது 2 சாயா கிரகங்கள், 2 தாரா கிரகங்கள். ராகுவும் கேதுவும் குருவும் சனியும் தான் நமக்கு பிரதானமாக உள்ளது. சரிங்களா. இப்போது அந்த கன்னி ராசிக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் கேது 12ல் இருக்கிறது கொஞ்சம் செலவுகளை அதிகமாக தரும். அதே போல் ராகு பகவான் சனி பகவானும் சேர்ந்து 6ஆம் பாவத்தில் இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்திலே மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை தரலாம், முக்கியமாக கடன்கள் ஏற்படலாம். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை விட ரொம்ப மிக முக்கியமானது கன்னிராசிக்காரங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான். அதாவது பெரியவங்க ஒரு கூற்று சொல்லுவாங்க, 10ல் குரு இருக்க துரியோதனன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துரியோதனன் மாண்டு போகும் சமயத்தில் அவனுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் கூட, பெரிய பராக்கிரமங்கள் இருந்தாலும் கூட, அந்த குரு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலே அவனே மாண்டான் அப்படிங்கிறது ஒரு கிளேட்டையாக பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதனால் 10ஆம் பாவத்தில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கஷ்டமான காலமாகவும், குறிப்பாக பதவி உயர்வு போன்ற சில விஷயத்தில் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கும், சிலருக்கு பதவியிலேயே பிரச்சனை வருவதற்கும், பார்க்குற வேலையில் சில அழுத்தமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இந்த மாதிரி சமயத்திலலாம் கொஞ்சம் முன் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக 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 கன்னிராசிக்காரங்களுக்கு அவசியம். அடுத்ததை கவனிச்சிங்கன்னா ஒரு முக்கியமானது என்னென்னா, கேது பகவான் அவர் 12ல் இருக்கார். பொதுவாகவே ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கேது பகவான் 12ல் இருந்தாலே என்ன சொல்லுவாங்க பெரியவங்கன்னா, அதற்கு மோக்ஷ ஜாதகம் அப்படின்னு பேர். அதாவது அந்த இடத்துல கேது வியாபித்து நிற்கிறாரு அப்படின்னா
அவருக்கு அதற்கு பிறகான வாழ்க்கை இதுதான் அவருக்கு கடைசியான ஒரு பிறவி அப்படிங்கிறது ஒரு அர்த்தங்க. அதனால் அதுக்கப்புறம் அவருக்கு பிறவிங்கிறதே கிடையாது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா கடவுள் வாழ்த்துல. அதே மாதிரி இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவங்க மட்டும்தான் நம்ம வந்து இறைவனின் கமலார விந்தத்தை அடைய முடியும். இந்த பிறவி பெருங்கடலை நீந்தாதவங்க இறைவனினுடைய கமலார விந்தத்தை அடையவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி 12ஆம் பாவத்தில் கேது இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மோட்சத்தை அடைவாங்க அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கூற்று. சரி, அப்போ 12ல் கேது இருந்தால் இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு தானே அப்படின்னா இதில் ஒரு சில மைனஸும் இருக்குங்க. என்னன்னு கவனிச்சிங்கன்னா அவங்களால ஒரு சில விஷயங்கள் சில பரிகாரங்களை செய்து இப்போத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலை தள்ளி போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து தான் அவருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே வருது அப்படின்னா அதை வந்து ப்ரீபோன் பண்ணி ஏதாவது பரிகாரம் பண்ணி முன்னாடியே நடத்த முடியுமா அப்படிங்கிறத செஞ்சு அதுக்கான விஷயத்தை செஞ்சு ப்ரீபோன் பண்ணி கல்யாணத்தை செய்து வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கல்யாணமே நடக்காதுங்கிறவங்களுக்கு கூட என்ன மாதிரியான பரிகாரத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்த்து அதை செய்கிறதுக்கு உண்டான உத்தேசம் பண்ணலாம். இப்போது சில பேருக்கு இப்படி இருக்கு இல்லைங்களா. ஆனால் 12ஆம் பாவத்தில் கேது இருக்கிற நபருக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பரிகாரங்களை செஞ்சாலும் கூட ஒரு சுபிச்சமான பலனை அவங்களால அடைய முடியாது. இப்போ கல்யாணத்துக்கு அவங்களுக்கு தாமதமாகிட்டு இருக்குது, இதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சு இதை சீக்கிரமாக செய்ய முடியுமான்னா அதற்கான வாய்ப்பு மிக மிக கம்மியாக தான் இருக்கும் இந்த 12ஆம் பாவத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு. அப்போது அந்த மாதிரி 12ஆம் பாவத்தில் கேது இருக்க பிறந்தவருக்கு பார்த்திங்கன்னா முக்தி நிலைங்கிறது சாத்தியம், அவங்களுக்கு எளிய சாத்தியம். அதனால் புதிய வகையான கர்மாக்களை அவங்களால ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அகாமி கர்மா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அவங்களால ஒரு புதிய கர்மாவை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் தரமாட்டார். இது ஒன்று. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு அதற்கு அடுத்தது அவங்களுக்கு மோட்ச நிலை கிடைக்க போகுது. அந்த மோட்ச நிலைங்கிறது இறைவனுடனான ஒரு பெரிய சம்பந்தம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய ஞானிகளுக்கு பெரிய மகான்களுக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்துடன் கேது சம்மந்தப்பட்டு இருப்பார். அப்படி இல்லைன்னா 12ஆம் ஆதிபதி கேதுவுடன் இருப்பார். இது நல்லா கவனிச்சிருங்க. எவ்வளோ பெரிய பெரிய மகான்களினுடைய ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் ஆதிபதியினுடனான சம்பந்தம் கேதுவுக்கு இருக்கும். அப்படினால் மட்டும்தான் அவர்கள் ஒரு மகானாகவும் நல்ல ஒரு தீர்க்க தரிசியாகவும் ஒரு நல்ல ஞானத்தை மக்களுக்கு போதனை செய்பவர்களாகவும் இருக்க முடியும். புரியுதுங்களா? சரி, இது வந்து ஜனன ஜாதகத்தை அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ கோச்சார ரீதியாக 12ல் கேது போயிட்டுருக்காரு இல்லைங்களா. இந்த 12ல் கேது என்னத்தங்க செய்வார்? எங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பாரா, இல்லைனா எங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா, இல்லைனா என்ன கர்மாக்களை எங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இந்த கர்மாக்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய இதில் இருக்கோ, ஜென்மத்தில் இருக்கோ, அவைகள் எல்லாத்தையுமே கேது பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் சமன் செய்திருவார். அதற்கு என்ன பெயர்னா கர்ம சாவல்யம் அப்படின்னு பேர். உங்களுடைய இருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்களை பரிபூர்ணமாக உங்களிடமிருந்து நிவர்த்தி செஞ்சிருவார். அதனால் நீங்கள் என்னென்ன பாப்பங்கள் செய்திருந்தால் அதற்குண்டான விஷயங்கள், என்னென்ன புண்ணியங்கள் செய்திருக்கீங்களோ அதற்கு தகுந்த நன்மைகள் எல்லாத்தையுமே கேது கொடுத்துருவார். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வந்து ஒரு நல்ல அபிவிருத்திகளை கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு 2027 அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா. 2026 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து 10ஆம் பாவத்திலிருந்து 11ஆம் பாவத்துக்கு வராரு. இந்த 11ஆம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம். கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் ஆதிபதி 11ஆம் பாவத்தில் வருவது யோகம். குறிப்பாக சொல்லணும்னா வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடையை நிவர்த்தி செய்து திருமணத்தை பரிபூர்ணமாக கன்னிராசிக்காரங்களுக்கு சேர்த்து வைக்கும்.
4ஆம் அதிபதியும் குரு பகவான் தான் இல்லைங்களா. அதனால் சொந்த வீடு வாங்கணும், சொந்தமாக வந்து ஒரு வாகனம், புதிய வாகனம் வாங்கணும், உல்லாசமான ஒரு கார் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரியே ஒரு ஆசைகள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அபிப்பிராயத்தையும் குரு பகவான் உங்களுக்கு செஞ்சு வைப்பார். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2026 அதற்கு மேலே நல்ல முன்னேற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். குறிப்பாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கேது பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே இருக்காருங்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும். அதுபோக இப்போ உள்ள நடக்கக்கூடிய தசையையும் அதற்குடன் ஒப்பிட்டு கொள்ள வேணும். எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா 1-12 அப்படிங்கிறதுனால சொந்த வீட்டில் உங்களால் இருக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு மிக மிக முக்கியமாக செய்யணுங்க. நம்ம சென்னைக்கு பக்கத்தில் சிங்கம் பெருமாள் கோவில் அங்கே இடத்துல வந்து பாடலாத்திரை நரசிம்மர் இருக்கார். அவரை போய் நிச்சயமாக கன்னிராசிக்காரங்க பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. சிவாய நமः.